தியா ஒண்டர்ஸ் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்று காலையில் நம்ம தியா சாப்பிடக்கூடிய இந்த காலை டிஃபனை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ப்ரெட்டு சாப்பிட போது பாருங்கள். தியா மேலே வா, எவ்வளோ டிசிப்ளின் பாருங்கள். கூப்பிட்ட உடனே மேலே வருது. உட்காரு. ப்ரெட்டு சாப்பிட்றியா? ப்ரெட்டு சாப்பிட்றியாம்மா? ப்ரெட்டு வேணுமா? ப்ரெட் எடுத்துன்னு வரட்டா? நேற்று மார்னிங் கொடுத்த அதே ப்ரெட்டு தாங்க, 4 பீஸ் மீதியாக இருந்தது. இந்த 4 பீஸ் எடுத்துன்னு போயிட்டு நம்ம தியாவுக்கு கொடுப்போம். சாப்பிடும் பாருங்கள். ஆஹா, எடுத்துகிட்டு போகும்போது எறும்பு இருக்கே. சரியா, லைட்டாக எறும்பு இருக்குது பாருங்கள். அதை எறும்பு இருந்ததுனால தூக்கி போட்டு ஓப்பன் பண்ணி இதில் போட்டோம். அதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு யா கமான் செட். சாப்பிடாது, பிட்டு போட்டால் தான் சாப்பிடும். கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டு போடணும் பாருங்கள். பிச்சு போட்டால் என்னோட எறும்பு இருக்குது பாருங்கள். அது பாருங்கள், பார்த்தீங்களா எறும்பு? வர சாப்பிடுவோம் பாருங்கள். பொதுவாகவே ப்ரெட்டு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. நாய்களுக்கு நம்ம ப்ரெட்டு நல்லா தாராளமாக போடலாம். ஏன்னா கோதுமையில் செய்கிறது தானே, தாராளமாக சாப்பிடும். வெளியில் தெருவில் சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? பழைய சாமான் வாங்க, பித்தளை பாத்திரம் வாங்குறது அப்படின்னு போடுறாரு பாருங்கள். எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்கள். அதாவது ஒரு குழந்தைக்கு நம்ம எப்படி கையில் எடுத்து ஊட்டுறோமோ அந்த மாதிரி இந்த ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு நாம் ஒன்று ஒன்றா பிச்சு போட்டதுக்கப்புறம் தான் அவன் சாப்பிட்றான் பாருங்கள். பாருங்கள் எப்படி சாப்பிட்றான்னு. பொதுவாக நம்ம தியா யாரையுமே கடிக்காது. ஆனால் ஒன்று, யாரையும் உள்ளே விடாது. யாராவது புது மனுஷர்கள் இல்லை தெரிஞ்சவங்களே வந்தால் கூட சத்தம் போட்டு உள்ளே இருக்கிற ஆளுங்களை கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அதனுடைய வேலையை அது பார்க்கும். அதனால் யாருமே வீட்டுக்குள்ளே சாமானியமாக உள்ளே வந்துட முடியாது. ஆனால் யாரையுமே அது கடிக்காது. அதுதான் தியா உடைய ஸ்பெஷாலிட்டி. கடிக்காதுன்னு சொன்ன வழியே, ஆனால் அட்டாக் பண்ணுன்றது கடிக்கிற மாதிரி இல்லை. 2 காலையை தூக்கி யார் வர்றாங்களோ உங்கள் ஷோல்டர் மேலே போட்டு இப்படி அப்படி நகர விடாமல் பார்த்துக்கும். அதுதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி. நன்றி, வணக்கம்.